என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தாருன்னா இதை செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். ஆனால் இதை செய்வாரா? இவர் கொஞ்சம் இப்போ கரண்ட் சினிமா லெவலில் பாடிட்டா தப்பு. ஒரு 10 வருஷம் முன்னாடி சினிமா எப்படி இருந்ததோ அப்படி பாடிட்டா தப்பு இல்லை. வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இந்த மாதிரி ஆராதனைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு மெத்தட். பைபிளில் எதுவும் வசனம் இல்லாமல் இருந்தால் தானே இந்த மெத்தடு. இந்த விஷயத்துக்கு இந்த மெத்தடே தேவையில்லையே, ஏன்னா வசனம் தெளிவாக இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்தா இதே மாதிரி ஒரு கான்செர்ட்ல ஒரு காலேஜ்ல போய் இதே மாதிரி பயங்கரமா என்ன சொல்றது அப்படியே டிஜே மியூசிக்கை போட்டு அப்படி மைக்கை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருப்பாரா? நிச்சயமா பண்ண மாட்டாரு. ஆனா அதே கிறிஸ்து வந்தா இப்படி ஆரவாரமா டெக்கரேட் பண்ணாம இப்படி பிளசண்டா மைல்டா ஒரு சின்ன சீரியல் லைட்டை போட்டு சின்னதாக அழகழகாக பூ வச்சு அங்கே அப்படி ஃபயராக போடுறதுக்கு பதிலாக இங்கே அப்படி சின்னதாக பூவாக போட்டு டெக்கரேட் பண்ணி முன்னாடி நின்றுக்கிட்டு எழுந்திருப்போமாக, உட்காருவோமாக, நாம் உணர்ந்து பாடுவோமாகன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இந்த பாருங்க, இந்த இப்போ சட்டிலாக அலங்காரம் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஓவர் அலங்காரம் பிரச்சனை. அது ஓவரு, இது சட்டில்னு யார் சொன்னா? என்னுடைய பார்வைக்கு இப்போ இதுவே ஓவராக இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஜெனியூனா கற்பனை பண்ணி இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க, உண்மையா பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இப்படி செய்வாரா? நான் திரும்பவும் சொல்றேன், உண்மையாவே சொல்றேன், ஜெனியூனா இயேசு கிறிஸ்து இப்படி தியோஸ் காஸ்பல் வாரம் வாரம் நான் வந்து பேசிட்டு போகிறேன், நீங்கள் வந்து கேட்டு போங்க, கன்னியாகுமரியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், அங்கே நான் வர முடியலனா ஸ்க்ரீனில் நான் பேசினதை போட்டு விட்றேன், அதை பார்த்துட்டு நீங்கள் போயிடுங்க, இதுக்கு பேர் தான் சர்ச்சு அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டாருன்னு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா we should not. சரி, இப்படி யோசிப்போம். எப்படி யோசிச்சாலும் செட் ஆகாது. we should not. என்ன இல்லை புரியல, என்ன? சபையில இயேசு கிறிஸ்து மைக்கு பிடிச்சே பாட மாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்திருந்தா சொல்றேன், இன்னைக்கு வந்தா கீபோர்டே வாசிக்க கூடாதுன்னு அடிச்சு உடைச்சிருவாரு, மைக்கே கையில வைக்க மாட்டாரு, மேல போய் பிரசங்கத்துல மைக் பிடிச்சு கூட பேச மாட்டாரு. அப்படி உங்களால கற்பனை பண்ண முடியுதா? என்னால முடியல. என்னங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருந்திருந்தா கீபோர்டு வாசிக்க கற்றுக்கிட்டு கீபோர்டு வாசிக்கிறது தான் ஊழியம்னு சுற்றிக்கிட்டு இருப்பாரா? நார்மல் ட்ரம்ஸில் லைட்டாக வாசிக்கிறது கரெக்டு, அப்படி பேடில் போட்டு திருடுன்னு வாசிச்சா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரிவாரா? என்ன பிரதர், அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்குள்ள அந்த ஒரு காமன்ஸ், கர்த்தர் கொடுத்த அந்த பொது அறிவு, காமன் சென்ஸே எனக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கிறது. அவர் இதுக்கெல்லாம் தடையா இருக்க மாட்டார். நிச்சயமா இல்லை. எனக்குள்ள இருக்கிற காமன் சென்ஸ் இது முட்டாள்தனமா தோணுது. எது நீங்க சொல்றது? எப்படி இப்படி வாசிச்சு ஆவாருமான்னு பாடிட்டா அது ஆராதனை, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாடிட்டா அது ஆராதனை இல்லைன்னு சொல்றது எனக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் முட்டாள்தனமாக தெரியுது. என்னுடைய காமன் சென்ஸ் அதை சொல்லுது. என்ன பண்ணலாம்? ஜென்யூனாக சொல்கிறேன், நான் வந்து சும்மா பேருக்கோ இல்லை உங்களை ஏதாவது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இது வந்து முட்டாள்தனமாக தெரியுது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஹாலில் கூட்டிகிட்டு நான் பேசுவேன், நீங்கள்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்காக ஒரு கூட்ட மக்களை வர வச்சு அவங்கள வந்து இப்படி சாஃப்டாக பாடினா கரெக்டு, ரஃபாக பாடினா தப்புன்னு சொல்லி கொடுக்கறது சர்ச்சுன்னு சொல்கிறது இன்னும் அபத்தமாக தெரியுது என்னுடைய காமன் சென்ஸுக்கு. அதில் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டு காட்டுறது இன்னும் ஜோக்காக இருக்குது. இல்லை, இது மிகப்பெரிய ஆபத்தான ஆராதனை. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? உலக மக்கள் ஒரு விஷயத்திலே கவரப்படுகிறார்கள். என்ன? மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸை பாருங்க, எந்த அளவுக்கு அதனால கவரப்படுறாங்க. ஏன் மைக்கேல் ஜாக்சன் இதே மாதிரி ட்ரெஸ் பண்றாரு? இந்த மாதிரியான விஷயத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் கொண்டு வந்தாரு? அவர் பின்னாடி பைத்தியமா ஏன் ஒரு கூட்டம் போனாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த பாடல், அந்த ஸ்டேஜ் அமைப்பு, அவருடைய ட்ரெஸ்ஸிங், அங்கு வரக்கூடிய புகைகள், அங்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த ஜீனா பேப்பர்ல வரக்கூடிய வேட்டுகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் மனிதன் என்ன பண்ணுதுன்னா அப்படி ஈர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அது இயல்பான விஷயம்தான். எப்படி மனிதர்களில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஈர்க்கப்படுவாங்களோ, வேறு செட் ஆஃப் பீப்புள் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஏச்சி அதெல்லாம் ஒரு பாட்டாடா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் ஈர்க்கப்படுறீங்க. எப்படி? ஆவாரும் நாம் யாவரும், அப்படி
இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அதை காட்டி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்கள், சொல்லலாமா? இன்னமும் என்னுடைய ஒரு ஜென்ரேஷன் இல்லை 2 ஜென்ரேஷன் பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கவர்ந்து இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? அவர் பாடுகிற அந்த வரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அந்த ஒண்ணுக்காக தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. மைக்கேல் ஜாக்சன் பாட்டு லிரிக்ஸுக்காக யாருமே விரும்பலை, வெறுமே மியூசிக்காக தான் விரும்பினாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? மைக்கேல் ஜாக்சன் லிரிக்ஸு நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த லாங்குவேஜில் பழக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லிரிக்ஸோடு பாடுவாங்க. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நமக்குன்னு உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா எனக்கும் அது லிரிக்ஸ் எல்லாம் புரியாது, வாயில் வராது. ஆனால் எனக்கு தெரிஞ்சே பல பேர் அந்த லிரிக்ஸோட மீனிங்ஃபுல்லாக அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க அப்படி ஈர்க்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் நீங்கள் யூடியூப் சேனலில் உங்களுடைய வீடியோஸை மெருகேற்றி குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கவர் ஃபோட்டோவில் ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வந்து பால் தினகரனிடம் என்னுடைய கேள்விகள் அப்படின்னு ஒன்று போட்டு அதெல்லாம் பண்ணி ஈர்க்கலையா? இல்லை ட்ரெண்டிங் டாபிக் நியூஸ் பேப்பரில் எது ட்ரெண்டிங்கோ அதை அப்படியே கிறிஸ்டியானிட்டியில் ரிலேட் பண்ணி அதை அப்படியே ஒரு வீடியோ போட்டு நல்லா வைரலாக்குறது உங்களுக்கு புதுசா? ஓ, அது யூடியூபுக்கு பண்ணலாம், தியோஸ் காஸ்பல் ஆளுக்கு பண்ணக்கூடாதா? இது வேறையா? பாடிய ஒவ்வொரு வரிகளும் என் இருதயத்தை அப்படியே தொட்டுருச்சுங்க அப்படிங்கிறதுக்காக போறாங்க. அதுக்காகவும் நிறைய பேர் போனாங்க. அது லிரிக்ஸ்லாம் நமக்கு புரியலன்றதுக்காக யாருக்குமே புரியலன்னு நம்ம நினைச்சா அது தப்பு தான். கிடையாது. ஏன்னா மைக்கேல் ஜாக்சனுடைய வரி என் இருதயத்தை தொட்டதுன்னா நான் அங்க போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. வீட்டிலே உட்காந்து அந்த பாடலை எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே நான் அதை சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன். ஓ, அப்படியா? சரி, அப்போ ஆவாரும் பூ அந்த பாட்டு பாடுறீங்கல்ல, அந்த வரி எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் தியோஸ் காஸ்பலால் வந்து பாடணும்னு அவசியமே இல்லையே, வீட்லேயே அப்படியே சிந்திச்சுட்டு இருப்பேனே. அல்லது அவர் பாட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். இது எதுவுமே அங்க அவர்களை உற்சாகப்படுத்தாது. அந்த கூட்டம், அந்த இடம், அதுதான் அவங்களுக்கு தேவை. எத்தனை அமௌண்ட் கொடுத்தாலும் அதுக்கு போயிடுவாங்க. அதே தான் இந்த சாஃப்ட் பாட்டை வீட்டில் பாடுறதுக்கு முடியாமல் தியோஸ் காஸ்பல் ஆள் வந்து ஏன் பாடுறாங்க? அந்த கூட்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் எத்தனை ஊர் தள்ளி இருந்தாலும் இங்கே வந்துடுவாங்க. கரெக்டு தானே? இப்போ நீங்கள் சொல்கிற கரெக்ட்னா நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்மளுடைய ஆராதனை ஒரு வார்த்தையை சார்ந்து இல்லை, அது ஒரு கூட்டத்திலே அந்த கத்தக்கூடிய உணர்ச்சியை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆராதனை சரியான ஆராதனையா இருக்குமா? முதல்ல ஆராதனை வார்த்தையை சார்ந்து இருக்கக்கூடாது, வாழ்க்கையை சார்ந்து இருக்கணும். வார்த்தையை சார்ந்து சாஃப்டா பாடிட்டா அது ஆராதனை, நல்ல ஆராதனை. வார்த்தையை சாராமல் ஹெவியா பாடிட்டா அது கள்ள ஆராதனை. இல்லை வார்த்தையை சார்ந்து ஹெவியா பாடிட்டா கள்ள ஆராதனை. ஆராதனை வார்த்தையை சார்ந்தது அல்ல, வாழ்க்கையை சார்ந்தது. நம்ம மொத்தத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அது மட்டும்தான் புத்தியுள்ள ஆராதனை. இதுக்கு மேலேயும் இல்லை 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 அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ். பை.